Taste the Daily. அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே உள்ள பூரிக்குடிசை கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ். விழுப்புரம் மாவட்டம் கடந்த ஒரு வார காலமாக ஒரு பதற்றமான ஒரு நிலையில் இருந்து வருகிறது. இதற்கு காரணம் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் அந்த தாக்கம் இன்னும் அடங்குவதற்கு முன்பாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து சாராயம் மற்றும் மதுவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அதற்கு காரணம் இந்த காவல்துறையினர் ஒரு செயல்பாட்டற்ற ஒரு நிர்வாகத்தின் காரணமாகவே இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே இருக்கக்கூடிய பூரிக்குடிசை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு 6 பேர் அந்த கள்ளச்சாராயம் குடித்து தற்போது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவற்றில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராஜா, சுரேஷ் பாபு, பிரகாஷ், கனிக்ராஜ், சக்திவேல், பிரபு ஆகிய இந்த 6 பேர் தான் தற்போது இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவற்றில் அந்த ராஜா என்பவருக்கு அதிக அளவிலான வயிற்று வலி மற்றும் வாந்தி, மயக்கம் உள்ளிட்டவர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு முதலாவதாக இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து மேலும் 2 பேருக்கு அதே நிலையில் அந்த வயிற்றுப்போக்கு மற்றும் மயக்கத்தின் காரணமாக மேலும் 2 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரோடு சேர்ந்து 3 பேர் அந்த மது அந்த சாராயம் குடித்துள்ளனர். அவர்களும் தற்போது மீட்கப்பட்டு இந்த 6 பேரும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் அவர்களுடைய காட்சிகள் பதிவு செய்வதற்காக இங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து செய்தியாளர்கள் உள்ளே விடாமல் ஒரு தடுத்து அவர்களுக்கான உண்மை நிலையை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடும் செய்தியாளர்களை தொடர்ந்து ஒரு அராஜக போக்கில் இந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இதற்கு காவல்துறையும் துணை போய் கொண்டிருக்கிறது. எந்தவித தகவலும் இது போன்ற பாதிக்கப்பட்டவர்களின் தகவலை கூட இந்த யாருக்கும் தெரிய விடாமல் இந்த வரக்கூடிய செய்தியாளர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இந்த மருத்துவர்களும் இந்த காவல்துறையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை மக்களுக்கு தெரிய வராது. இது போன்ற சாராயம் மற்றும் மதுவால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவது இந்த மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியம் மட்டுமில்லாமல் இந்த காவல்துறை முழுமையாக செயலிழந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே குமாரமங்கலம் கிராமத்தில் சாராயம் குடித்து விவசாயி ஒருவர் இறந்ததும் குறிப்பிடத்தக்கது. நேற்று மது குடித்து விவசாயி ஒருவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த கள்ளச்சாராயம் குடித்து அந்த 6 பேர் சிகிச்சை பெற்று வருவது ஒரு பதற்றமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எங்கிருந்து இந்த சாராயம் வருகிறது, மது எங்கிருந்து வருகிறது, புதுச்சேரியில் தான் இருந்து வருகிறதா அல்லது இங்கேயே சாராயம் கலந்து குடிக்கிறார்களா, இவர்கள் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து இது போன்ற பாதிப்பு உள்ளாகி இருக்கிறதா என்பது குறித்து இனி வரும் விசாரணையில் தான் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்க சுரேஷ். இருந்த போதிலும் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து வருவது மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்தியிருப்பதும் இந்த விடியா திமுக அரசின் அலட்சிய போக்கையும் காட்டியிருப்பது நிதர்சனமாக உண்மையாக பார்க்கப்படுகிறது சுரேஷ்.